நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் 2 லிங்க் தந்திருக்கோம். ஒன்று ஜிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டெலகிராம் சேனலில். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் பண்ணுவேன். அதே மாதிரி ஷார்ட் டைம் லாங் டைம்க்கான ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட்டு நான் தருவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று சொன்ன வீடியோவில் என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது பாருங்கள், 20 செப்டம்பர் பேங்க் நிஃப்டி நாளை ஷார்ட் கவரிங்காக இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங்கான்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி போடுற வீடியோவை கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து தெரியும். சரிங்களா? எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது நம்ம சேனல் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிய வரும். பாருங்கள், நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து 20 செப்டம்பர் ஃபிபனாச்சி இன்ட்ராடே லெவல் வந்து நான் அப்சைடில் லெவல்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? 53,200க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா 53,354 ஒரு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 481, 53,809, 54,010 வரையும் நான் லெவல் தந்திருப்பேன். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன லெவலை விட மேலே வந்து 66 வரையும் 54,066 வரையும் போயிருக்கான். சரிங்களா? நம்ம சொன்ன லெவல் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க 200லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கான்னு பாருங்கள். 53,200 இங்கேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 842 பாயிண்ட் வந்திருக்கான். சரிங்களா? அதாவது நான் சொன்ன 53,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து அப்சைடில் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப்பை ஓப்பன் ஆனால் 265 ஓப்பன் ஆனால் ஐ திங்க் 257 ஃபஸ்ட் கேண்டில் வந்து 257 ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு 325 வரையும் போயிருக்கான். சரிங்களா? ஒரு 80 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கான். கீழே விழுந்தவன் 53,037 வரையும் வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட் 190 பாயிண்ட் விழுந்திருக்கான். சரிங்களா? ஸோ எத்தனை பாயிண்ட் விழுந்திருக்கான் பாருங்கள், 257. ஸோ 257லேருந்து கீழே வந்து ஸோ 200 பாயிண்ட் கரெக்டாக விழுந்திருக்கான். சரிங்களா? 200 பாயிண்ட் கீழே வந்துட்டு கரெக்டாக அடுத்த கேண்டில் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டான். ஸோ மேலே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தோம். நம்ம லெவல் வந்து 200க்கு மேலே வந்ததும் நம்ம வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நான் டெலகிராமில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்ம நேற்று 19ஆம் தேதியே வந்து நம்ம லெவல்ஸ் வந்து சொல்லியிருப்போம் பாருங்கள். 19ஆம் தேதி மார்க்கெட் வந்து எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கெலாம் காலையில் சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம் வருங்க. பாருங்கள், தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் ராமன் கீழ் போட்டு எஸ்டர்டே at 10:09 AM. ஸோ நேற்று மார்க்கெட்லேயே நான் வந்து இந்த லெவல் தந்திருப்பேன். இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ் இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டில் நான் வந்து ஐக்கும் லோக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் மேலே வந்து இவ்வளோ தூரம் போவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 357 வரைக்கும் வந்து அப்படியே நின்றுட்டு 53லேயே வந்து ரிவர்சல் அடிச்சிருப்பான். ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து 53,000 க்ளோஸ் பண்ணியிருப்பான். சரிங்களா? 53,038. ஸோ இந்த லெவலில் நேற்றே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கணும். ஏன்னா ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து நியூ ஹையை க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து எப்போவுமே ஒரு லாஜிக். பட் மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் சைட்வேஸ் மாதிரி போயிட்டு அப்புறமேட்டு தான் வந்து மார்க்கெட் மேலே வந்து 357 கிட்ட வந்துட்டு திரும்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லெவல் வந்து நான் நேற்றே சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த லெவல் எல்லாமே 54,010. நான் வந்து 19th ஃபிபனாச்சி சார்ட் வந்து போட்டிருப்பேன் செப்டம்பர் 24. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54,010 வரைக்கும் நான் நேற்றே வந்து லெவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். முந்தா நேற்றே லெவல் போட்டிருப்பேன். இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே மாதிரி அதோட டவுன் சைட் லெவலில் நான் தந்திருப்பேன். டவுன் சைடு வந்தாலும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வருவான் அப்படின்றத இங்கே தந்திருப்பேன் பாருங்கள். 53,066 இந்த லெவல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 53,000 வரைக்கும் நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் ஜோன் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம தந்த லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி இந்த ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த 19 செப்டம்பர் 24 ஃபிபனாச்சி லெவலில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அப்சைடு மூவிஸ் வெரி பிக்னு போட்டிருப்பேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிருப்பான். உங்களுக்கு 53,000 க்ளோஸ் ஆகிருப்பான். அதே மாதிரி சப்போஸ் அதை பிரேக் பண்ண முடியலன்னா கீழே விழுந்துருவான் அப்படின்னு போட்டுருவோம். எது வரைக்கும் விழுவான் அப்படின்னா 52,900 சிஇ அபோவ் ஃபோக்கஸ் போட்டிருக்கேன். எது வரைக்கும் விழுவான்னு போட்டிருக்கேன். 52,000 வரைக்கும் கீழே விழுவான்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஐ திங்க் ஸோ 52,000 நினைக்கிறேன். சப்போர்ட் வில் பிரேக் டவுன் 52,500. ஓகே.
ஸோ இன் கேஸ் ஆஃப் சப்போர்ட் வில் பிரேக் டவுன் 52,500 வில் பி ரீடெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சார்ட்டில் பாருங்கள். ஸோ 3 PM பிரேக் அவுட்னு சொல்லி கரெக்டாக இருந்தது. ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ என்னென்ன லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக 53,019 இருக்கிறவன் இதை பிரேக் பண்ணி மேலே போனான் அப்படின்னா 53,112 போனோம், 275, 360, 53,488, 500 வரைக்கும் போவான்றதை 19ஆம் தேதி மார்க்கெட்லேயே நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அன்றைக்கி மூவ் ஆகலை. ஏன்னா 3 மேலே ஒரு சைட்வைஸ் மாதிரி போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா எதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் கவரிங் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து அதான் இந்த 100 வரைக்கும் வந்து கீழே வந்திருப்பான். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே நான் வந்து டுமாரோ பேங்க் நிஃப்டி லெவல் சொல்லி ஃபிபனாச்சி சார்ட் லெவல் தந்திருக்கேன் பாருங்கள். நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த லெவல்ஸை. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே தந்த லெவல். நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ணி போடுறதில்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு, இப்போ மண்டேனா மண்டேக்கான வீடியோ இன்றைக்கி நான் நைட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ஸோ கரெக்டான வீடியோஸ் தான் நான் போட்டுருவேன். 11:29 மிட் நைட்டு 11:29க்கு நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ. ஸோ அதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் தந்திருக்கேன் பாருங்கள். 53,045. ஸோ இதுக்கு மேலெலாம் வந்துட்டு 53,200க்கு மேலே வந்தான் அப்படின்னாலே சஸ்டெயின் ஆனா, இல்லை 53,353 இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வந்தான் அப்படின்னா 481 ஒரு லெவலாக இருக்கும், 809 ப்ளஸ் 54,000 ஒரு லெவலாக இருக்கும். 54,010 21 தந்திருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 54,010. ஸோ இது ஒரு லெவலாக இருக்குன்றதை நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே தந்திருப்பேன். இன்றைக்கி அந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த 200லேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக இத்தனை மணிக்கு 9:45க்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க, நேற்று வீடியோ பார்த்துட்டு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் ஒரு 600 பாயிண்ட் கிடச்சிருக்கா, 700 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸில் இருப்பான். அதே மாதிரி கீழே விழுவான்றதும் நான் லைவ் அப்டேட்டாக மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனலில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துல கீழே விழுவான் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. சான்ஸ் டு ரீச் ஸ்டார்ட் ஃபால் டவுன் ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதாவது 53,750 தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 53,500 அபோவ் சான்ஸ் டு கோ அபோவ் லெவல்ஸ். பாருங்கள், கரெக்டாக 1:56க்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் மை அப்டேட் எக்ஸாக்ட்லி 500 பாயிண்ட்ஸ் ஃபால் டவுன் ஃப்ரம் 53,600 டு 53,100 லைவ் ப்ரூஃப். ஸோ 1 o'clock வந்து நான் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவான் அப்படின்றத இருங்க. இது வந்து 1:55க்கா, அதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 1:26க்கு நான் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1:26க்கு கரெக்டாக 1:26 PM நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன் பிட்வீனில் இருக்கான். 53,661க்கும் 53,641க்கும் இடையில மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்கான். பிரேக் பண்ணி மேலே போனால் அப்சைடில் வந்து அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் அப்டேட்டுன்னு சொல்லி நான் இந்த 1:26க்கு தந்திருக்கேன். ஸோ மேலே போனான்னா இந்த லெவல் வரையும் 54,000 வரையும் போவான்றதை சொல்லியிருப்பேன். 54,021 அடுத்த டார்கெட்டு. 750 பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணால் 54,021. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து கரெக்டாக கீழே விழுந்திருப்பான். கீழேயும் நான் டார்கெட் தந்திருக்கேன் 53,315. அதுக்கும் கீழே 53,166 தந்திருக்கேன். சரிங்களா, அதில் அந்த ஏரம் மட்டும் போடல. கீழே லெவல் கரெக்டாக 1:26 PM நான் தந்திருக்கேன். ஸோ மார்க்கெட் 1:26க்கு என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஸோ 1:26 தான் இந்த டைமிங் தான். ஸோ இதை நான் எடுத்துடுறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 1:15. ஸோ 1:15லேருந்து அடுத்த கேண்டில் வந்து 15 நிமிஷம். ஸோ இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் கரெக்டாக 1:20 கரெக்டாக இந்த கேண்டில் வந்துட்டானா 1:30க்கு முன்னாடியே. ஸோ 26க்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபால் ஆக ஆரம்பித்தவன் கரெக்டாக நான் சொன்ன லெவல் வரையும் 130 வரையும் வந்திருக்கான் பாரு. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 305 பிரேக் பண்ணால் 166 சொல்லியிருக்கேன். 166க்கும் கீழேயே
மார்க்கெட் வந்து விழுந்திருப்பான் பாருங்கள். ஸோ இதான் வந்து நம்ம ஃபிபனாச்சியோட பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன் வந்து லைவ் மார்க்கெட்லேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரெண்டு சேனலும் வந்து பாருங்கள், இந்த ஒரு சேனலும் ஃபார்ம் பண்ணியிருப்பான் 5 நிமிஷ கேண்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ 19ஆம் தேதிக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த லோவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆனோம். அந்த சேனல்லே மார்க்கெட் எப்போல்லாம் ஹை டச் பண்ணுறானோ கரெக்டாக மார்க்கெட் கீழே வந்திருப்பான். திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு 53,339 மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேனா போனான்னா கண்டிப்பாக 54,100 போய் டச் பண்ணுவான்றதை நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்டாக 2:44க்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து 2:44க்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2:44 இதுவரை 2:45 கரெக்டாக. சரிங்களா? கரெக்டாக இது வந்து டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றி பாருங்கள் வேணா உங்களுக்கு பார்க்கணும்னா. இது 5 நிமிஷம் கண்டல் சார்ட்டில் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக இது 30 முடிஞ்சிருக்கா, இது 45. ஸோ ஒரு நிமிஷம் தான் அதில் வந்து நீங்கள் வந்து பேக்கில் போய் பார்க்கணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தவன் மார்க்கெட் வந்து மேலே போவான்றதை நான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக மேலே போயிட்டு நியூ ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நியூ ஆல் டைம் ஹை. இந்த ரெட் ஏரோ எல்லாமே நான் நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று இதில் வந்து இந்த ஏரோஸ் எல்லாம் மேலே போவான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கீழே டவுனில் வந்தால் இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி ட்ரெண்ட் லைன் கீழே உள்ளே வந்துட்டான்னா திரும்பவும் வந்து மார்க்கெட் கீழே இங்கெல்லாம் இந்த லெவலில் சப்போர்ட் எடுப்பான் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு. நான் சொன்ன அந்த 350 நீங்கள் வந்து நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸில் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் எடுத்திருந்தா கூட நேற்றைய ஹைலேருந்து எடுத்திருந்தா கூட 649 பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 500க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் வந்து 54,000 போவான்றதை நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். Fibonacci chart update. If again sustained 53,500 above, chances to go above levels. இங்கே பாருங்கள் இந்த சார்ட் தான் அது. பாருங்கள் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகி கரெக்டாக மேலே போனால் அப்படின்னா இந்த லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள். 53,950 54,021 வரையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சார்ட்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து 52,900க்கான லெவல்ஸ். அது எல்லா டார்கெட்டும் 100% ஹிட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 53,900க்கான கால் லெவல் என்ட்ரி லெவல் எல்லாமே நான் தந்திருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து 11:59க்கு என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ இந்த லெவலில் வந்து அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 491. நம்ம பிஇபி லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துட்டு 600 வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே 600 தான் இருப்பான். 600 ஓப்பன் ஆகிட்டு கேப் அப் ஓப்பனில் ஆகிட்டு திரும்ப கீழே விழுந்துட்டு திரும்ப கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அழகாக மேலே வந்திருப்பான் பாருங்கள். ஸோ மேலே வந்துட்டு அந்த 600 ப்ரைஸை திரும்ப பிரேக் பண்ணும்போது நான் வந்து இந்த ஃபிபனாச்சி வச்சு மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ திரும்பவும் மேலே வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறான். அதனால் திரும்பவும் இந்த 600 ப்ரைஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது மேலே வந்து நமக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். 1000 வரையும் தந்திருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி 835 65 வரையும் வந்திருப்பான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தெரியும். இந்த போட்டிருப்போம் பாருங்கள். 52,900 கால் லெவல் அப்டேட்டுன்னு போட்டிருப்பேன். பாருங்கள் 680ன்னு தந்திருப்பேன். 680 பிரேக் பண்ணியிருப்போம். சரிங்களா? 52,900 ஆக்சுவலாக அவன் வந்து அதுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து போயிருப்பான். இங்கே பாருங்கள் கரெக்டாக டச் பண்ணிட்டான் பாருங்கள். இது எல்லாமே லைவ் அப்டேட்டு. டைம் பார்த்துக்கோங்க. இதுதான் லைவ் மார்க்கெட் அப்டேட்டு. நான் வந்து பிகினர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இது பார்க்க முடியலனாலும் என்னோடய லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் லிமிட் ஆர்டர் எடுத்தால் கூட நீங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் 100% ஆல் டார்கெட் ஹிட் 53,000. ஸோ இதுதான் 53,000க்கான லெவல்ஸு. 53,000க்கான கால் சைடு லெவல்ஸ். சரிங்களா? 680க்கு மேலே போயிருப்பான். ஸோ நம்ம லெவல் பிஇபி லெவல்லேருந்து மேலே வந்து மேலே போயிருப்பான். 343லேருந்து மார்க்கெட் மேலே போனான்னா ஃபுல்லாக டபுள் 100% பார்த்துக்கோங்க. 52,900 832 ரூபா வரையும் போயிருக்கான் பாருங்கள் நம்ம பிஇபி லெவல்லேருந்து. ஸோ மொத்தத்தில் 475 பாயிண்ட். ஸோ 133% ப்ராஃபிட். பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த அளவுக்கு அக்யூரசி யாருமே தர முடியாது. அபவ் 100% நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம லெவல்ஸில் 2 வாட்டி அச்சீவ் பண்ணியிருப்போம் பாருங்கள். பிஇபி லெவல்லேருந்து மேலே போய்
730 ரூபா 750 ரூபா போயிட்டு திரும்பவும் கீழே விழுந்தவும் திரும்ப நம்ம பிஇபி லெவல்லே 355 ரூபா சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிருப்போம் பாருங்க. ஸோ இதான் வந்து பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன். ஸோ மற்றவங்களாம் சும்மா வந்து மார்க்கெட் வந்து மேலே போவோம் கீழே போவோம் அப்படின்னு சொல்லலாம். இது நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கான லெவலு, டார்கெட் லெவலு, சப்போர்ட் லெவல் எல்லாமே தந்துடுறேன். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோவாக போட்டு உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி லெவல்ஸும் நான் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 1.26க்கு நான் அப்டேட் பண்ணுது. அப்சைட் லெவல், டவுன் சைட் லெவல். மார்க்கெட் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பிஹேவ் பண்ணியிருப்பான். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு. இது நேற்று வீடியோவில் பாருங்கள். ஸோ நேற்று வந்து நான் லெவல் தந்திருக்கும் போது பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி அப்டேட் லெவல் நல்லா பாருங்கள். ஸோ இது அப்சைட் லெவல் பாருங்கள். ஸோ நேற்று மார்க்கெட் ஹை வந்து டச் பண்ணது 356. ஸோ அதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் வரும்போது இங்கேருந்து 500 வரைக்கும் போவான். 500க்கு போனவன் திரும்ப கீழே விழுவான்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, திரும்ப வந்தானா திரும்ப அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவான்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே 53,500க்கு கீழே வந்தவன், அதாவது 600லேருந்து மார்க்கெட் கீழே வந்திருப்பான். 500லேருந்து வந்திருக்க மாட்டான், 600லேருந்து கீழே வந்திருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மார்க்கெட் எங்கேருந்து விழுந்திருக்கான், 600 சம்திங். ஓகே, 700 கிட்ட வந்தவன் அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் கீழே வந்திருப்பான். கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து விழ ஆரம்பித்தான். 53,664. இது கூட நம்மகிட்ட லெவல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவல் கூட அக்யூரேட்டாக நம்ம நேற்றே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறான்றதை பாருங்கள். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் எது வரைக்கும் மூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏன் அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகிறான் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாருமே சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகிறான்னா மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிறான், கன்சல்டேஷன் ஆகிறான். அதே மாதிரி லெவல் கேப் ஃப்ரீயாக இருக்கானா அந்த இடத்துல என்ன ஆகிறான், மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டம் தரான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சில கேண்டில் வந்து 200 பாயிண்ட், 300 பாயிண்ட், 500 பாயிண்ட், இதெல்லாம் வந்து 200 பாயிண்ட் மேலே இருப்பான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கேண்டில், க்ரீன் கேண்டில் வந்து இங்கேருந்து வச்சு பாருங்கள். ஒரே கேண்டிலில் எத்தனை கேண்டில் வரான், 500 கிட்ட வரான். 460 பாயிண்ட்ஸ் இருக்கான். எத்தனை மணிக்கு, இப்போ 15 மினிட்ஸில் 3 மணிக்கு வச்சு பாருங்கள். ஒரே கேண்டில் வந்து 400 ரூபாய்க்கு மேலே இருக்கான். இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸு, எவ்வளோ சாலிடாக அதை பிரேக் பண்ணால் மேலே வருவான்றதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 53,500 சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் 54,000 டச் பண்ணுன்றதை நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு நான் அந்த லைவ் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இது பாருங்கள், 53,000 திரும்ப சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா இன்கேஸ் இஃப் சஸ்டெயின் மார்க்கெட் வில் பி ரீடெஸ்ட் அப் டு 54,000ன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் அகைன் சஸ்டெயின்ட் 53,500 above சான்சஸ் டு கோ above லெவல்ஸ்ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்ன லெவல்ஸு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 11:45க்கு அந்த லெவல் தந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 54,021 வரையும் போவான்றதை நான் தந்திருக்கேன். இது நம்ம பர்ஃபெக்டாக தரக்கூடிய லெவல்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 20 செப்டம்பர் 2024 பேங்க் நிஃப்டி நாளை ஷார்ட் கவரிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் செய்வார்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மார்க் போட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது அதிக பேர் 25 பேர் பார்த்துருக்கீங்க. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள். 100% அக்யூரஸி இருக்கும் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க பார்த்து பயன்பெறுங்க. இது வந்து இலவசமாக பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீ தான். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களுக்காக இந்த வீடியோ ஏன் போடுறேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து லேர்னிங் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸ். ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்து அந்த சப்போர்ட் எடுத்த இடத்துலேருந்து எவ்வளோ போயிருக்கான், 949, 950 பாயிண்ட் நண்பர்களே. அதே மாதிரி 298, 300க்கு மேலே மார்க்கெட் 71 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து 500லேருந்து மேலே வந்து 571 பாயிண்ட் போயிருக்கான் பாருங்கள். சரிங்களா, இந்த 200லேருந்து மேலே போனது 850 பாயிண்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து யாருமே தர முடியாது நண்பர்களே. 800 பாயிண்ட், 500 பாயிண்ட், 900 பாயிண்ட், எத்தனை வாட்டி சான்ஸ் தந்திருக்கான் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தா கூட நான் தந்த அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் நேற்று சொன்ன அந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 53,100
இதில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்சைடில் வந்து லெவல் என்னென்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். 53,359, 53,408, 53,472, 53,500, 53,714, 53,771. ஸோ பாருங்கள், இந்த 771 அவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். 771 பாருங்கள். 53,771. இது பாருங்கள், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் இந்த லெவல்லாம் நான் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக தந்திருக்கேன் பாருங்கள். சும்மா ஒன்றும் தரது கிடையாது. இது எல்லாமே வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தரோம். இந்த லெவல்லலாம் வரும்போது மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுப்பான், இதை பிரேக் பண்ணிட்டான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அப்படின்றதெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட பர்ஃபெக்ட் ப்ரொடிக்ஷன் பார்த்துக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பாருங்கள். இந்த 52,900 என்ட்ரி ப்ரைஸ் 355, அதுக்கு மேலே போனான்னா பாருங்கள் 750 ரூபா வரையும் போவான்னு போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி மேலே எங்கேயோ போயிருப்பான். 52,900 பாருங்கள் எங்கே போயிருக்கான்னு. பாருங்க, இது வந்து ஐ திங்க் 600 போட்டிருக்கானா, 600 ஓப்பன் ப்ரைஸ். இது வந்து 53,000க்கான லெவல் நினைக்கிறேன், அப்டேட் லெவல். டார்கெட் பாருங்க 680. இது 53,000க்கான லெவல். இது 53,000 சிஇஓட எல்லா டார்கெட்டும் ஹிட்னு போட்டிருக்கோம். 675 வரையும் அப்போ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே போயிருப்பான். 685க்கு மேலே மார்க்கெட் போயிருப்பான். இங்கே பாருங்க. ஸோ 53,000 கால் ஆப்ஷனோட லெவல் வந்து 670, 80 டச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போயிருப்பான். சரிங்களா? அதே மாதிரி 52,900 இருங்க, அப்டேட் பண்ணுறேன். இது 52,900 லெவல் தான். ஸோ 835 ரூபா வரையும் போயிருப்பான் பாருங்கள். இந்த லெவலில் 600 ரூபாவில் அப்படியே சஸ்டெயின் ஆனவன் மேலே வந்து 1000 ரூபா வரைக்கும் போகணுன்றதை நான் வந்து மார்க் பண்ணி 11:36 சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் அதெல்லாம் டார்கெட் தந்துருப்பாரு. இது வந்து 53,200க்கான லெவல். ஸோ அவனும் வந்து 709 டார்கெட் அடிப்பான்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி டார்கெட் அடிச்சிருப்பான். சரிங்களா? நம்ம கால் ஆப்ஷன் எல்லாமே 100% அக்யூரஸியாக எல்லா லெவலையும் பீட் பண்ணியிருப்பான் நண்பர்களே. அப்டேட் பண்ணேன் இருங்க, அதுதான் தேடிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். 53,000, 53,200 காட்டிட்டேன். 52,900க்கான அப்டேட் இது. பட் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டேன்னா ஞாபகம் இருங்க. பட் மார்க்கெட் வந்து டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டான். நீங்கள் வந்து இதில் எடுத்து பாருங்கள். $52,900 கால் எடுத்து பாருங்க. சார்ட்ல இதில் தான் இருக்கா, இங்கே இருக்கு 52,900. ஸோ பாருங்கள் நண்பர்களே, 52,900 கால் இது வரைக்கும் போயிருக்கான். ஸோ நம்ம சொன்ன லெவல்லேருந்து மேலே மேக்ஸிமம் வந்து எங்கே போயிருக்கான், 825 ரூபா காட்டிருக்கான். சரிங்களா? ஸோ நாம் இதில் என்ன சொல்லியிருக்கோம், 1000 ரூபா காட்டியிருப்போம், 825 வரையும் போயிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த தான் பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம வந்து எல்லா லெவல்ஸும் வந்து தந்திருக்கோம். அதே மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்டு 180 பாயிண்ட்ஸ் கேப்சர்டு. ஸோ இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக 10:03க்குலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சொல்லும் போதே இந்த இது நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிவிட்டு இந்த லெவல் வருவான்றதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஸோ இது 53,478 வரையும் வருவான்னு போட்டிருக்கேன். அதையும் பீட் பண்ணி மார்க்கெட் இன்றைக்கி 54,000 வரையும் வந்துட்டான். அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த சேனலும் வந்து நான் வரைஞ்சி இதில் போட்டிருப்பேன். நான் இன்றைக்கி டியூட்டியில் இருக்கும்போதே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் லைவ் அப்டேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 2:44க்கெலாம் பாருங்கள், கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் ஒரு நேற்று 19ஆம் தேதிக்கான இந்த லெவல் இதுலேருந்து 50 மினிட்ஸ் சார்ட் வச்சிங்கன்னா இந்த ஒரு சேனல் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சேனலோட எட்ஜில் வந்து நீங்கள் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா வரைஞ்சிட்டு இந்த மிட் பாயிண்ட்டும் வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லெவல் கிடச்சிது. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது மேலே போனால் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கீழே வந்தானா இது வரைக்கும் வருவான்றதை டவுன் சைடு டார்கெட் அப் சைட் டார்கெட் நான் சொல்லியிருப்பேன். எத்தனை மணிக்கு? 2:44க்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணன்றதை பாருங்கள். ஸோ 2:44க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைட் மூவ்மெண்ட் எப்படி தந்திருக்கான் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். சரிங்களா? நல்லா பாருங்கள், மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்துல 2:44க்கு கரெக்டாக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து போட்டேன். இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனோன்னா 54,000 போவான்னு சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரே கண்டில் 400 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கரெக்டாக 54,066 வரையும் போயிட்டு மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எதனால் மார்க்கெட் இவ்வளோ ரேலி ஆச்சுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே அவன் நேற்றே வந்து மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி இந்த ரேலியை தந்திருக்கணும். ஏன்னா இங்கே வந்து செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருந்தாங்கன்னா நேற்றே இந்த ரேலி வந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல் டைம் ஹை எப்படி தான் நாளைக்கும் திரும்ப வரும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், அங்கேருந்து செல் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஸோ அங்கேருந்து செல் பண்ணவங்களால திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகிட்டாங்க, பையர்ஸ் என்ட்ரி தந்துட்டு செல்லர்ஸ் எல்லாம் பயப்பட வச்சுட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் பயந்தாங்கன்னா என்ன ஆகும், செல் பண்ணவங்க திரும்ப பை பண்ணணும். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, அவங்க பை பண்ணும்போது நமக்கு இந்த மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரே கேண்டில் 400 பாயிண்ட் 450 பாயிண்ட் கிடைச்சதுக்கான ஒரு இண்டிகேஷன். இதுதான் ஷார்ட் கவரிங் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆல் டைம் ஹை நேற்று முடிஞ்சு அந்த 357க்கு மேலே ஆல் டைம் ஹை 700 கிட்ட வந்ததுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் கீழே விழுந்தானா, ப்ராஃபிட் புக்கிங். ஸோ யாரெல்லாம் ப்ராஃபிட்டில் இருந்தாங்களோ அவங்களாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா நமக்கு தெரியாது. ஸோ வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போனதால் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபால் கிடைச்சிது. சரிங்களா? இதில் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடச்சிருக்கும். ஸோ 530 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் இருந்த எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருப்பான். இல்லை 100% அக்யூரஸியாக இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்னாங்க பாருங்கள் கைஸ், 53,100 above sustained level. I gave you yesterday video. Perfectly target hit 53,359 to 53,408, 53,472, 53,500, 53,714, 53,771. Then also market went up to 54,066. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் போயிருக்கேன். ஐ டோல்டு மிட் லெவல் ரீச் அபவ் சேனல் at 12:16 hours. ஸோ 12:15 நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரையும் ரீடெஸ்ட் பண்ணணும்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிருப்பான். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம சேனலோட இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ப்ளஸ் ஃபிபனாச்சி சார்ட்டோட ஸோ பர்ஃபெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரி ப்ரீ கால்குலேஷன் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடு, மன்னிக்கவும். ஸோ இந்த ப்ரீமியத்தை அடிப்படையில் நம்ம கால்குலேஷன் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து டார்கெட் போகணும், எங்கே சப்போர்ட்டுன்றதை 1 day பிஃபோரே தரேன். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸே ஆகாது. 100% ப்ராஃபிட் கேரண்டி. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஒன்றுக்கு தெரியும். நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடியங்க யாருக்காவது லிங்க் ஓப்பன் பண்ணோம், ஜிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ட்ரேடிங் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவ் அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு இன்ட்ராடே ப்ளஸ் ஷார்ட் டைம் லாங் டைம்க்கான நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்காக தருவேன். அதையும் நீங்கள் பயன்படுத்தி பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேற்று வீடியோ மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு புரியும், எவ்வளோ தூரம் அக்யூரஸி இருக்குன்றது தெரிய வரும். ஓகே நண்பர்களே, ஸோ நான் நாளை மண்டேக்கான வீடியோ திரும்ப அப்லோட் பண்ணுறேன்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.